مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. நமது சேனலின் வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. இஸ்லாமிக் வஜிஃபா தமிழ் சேனலின் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பானது சூரத்துல் பக்ராவின் கடைசி 2 ஆயத்துகளை பற்றி தான். அல் குர்ஆனின் 2வது சூறாவாகிய சூரத்துல் பக்ராவை ஓதுவதினால் எண்ணற்ற நன்மைகள் இருக்கிறது. இருப்பினும் இன்று நம்முடைய தலைப்பில் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்களை ஓதுவதனால் ஏற்படும் நன்மைகளை பற்றி இந்த பதிவில் விரிவாக காண்போம். ஒருவர் சூரத்துல் பக்ராவின் கடைசி 2 ஆயத்துக்களை இரவில் ஓதிக்கொண்டால் இவ்விரண்டும் அவருக்கு போதுமானதாகிவிடும். நூல் புகாரி. சூரத்துல் பக்ராவின் கடைசி ஆயத்துக்கள் அர்சின் கீழ் உள்ள பொக்கிஷத்தின் மூலம் எனக்கு கிடைத்துள்ளது. இவை மற்ற நபிமார்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்னத் அஹமத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜுக்கு சென்றபோது 7வது வானத்தில் உள்ள சித்ரத்துல் முந்தஹா என்ற இடத்தை அடைந்தார்கள். பூமியிலிருந்து மேலே செல்லும் பொருட்கள் அங்கு சென்றடைகின்றது. பிறகு அங்கிருந்து மேலே கொண்டு செல்லப்படுகின்றது. இதே போன்று வானத்திலிருந்து கீழே இறங்கும் பொருட்களும் அங்கு வந்தடைகின்றது. பிறகு அங்கிருந்து கீழே கொண்டு செல்லப்படுகின்றது. அப்பகுதியை தங்க வெட்டுக்கிளிகள் மூடி மறைத்து இருந்தன. அவ்விடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 விஷயங்கள் வழங்கப்பட்டன. 1. 5 நேர தொழுகை. 2. சூரத்துல் பக்ராவின் கடைசி ஆயத்துக்கள். 3. அல்லாஹுவை மட்டும் இறைவனாக ஏற்றுக்கொண்டவர்களின் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுதல். ஆதாரம் நூல் முஸ்லிம். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சூரத்துல் பக்ராவின் கடைசி ஆயத்துக்களை ஓதிக்கொண்டே இருங்கள், அவை எனக்கு அர்சின் கீழ் உள்ள பொக்கிஷத்திலிருந்து வழங்கப்பட்டுள்ளது என்று கூறினார்கள். நூல் முஸ்னத் அஹமத். மேலும் இப்னு மர்தூவியா என்னும் நூலில் ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் அறிவிப்பு கூறப்பட்டுள்ளது. இஸ்லாத்தை பற்றி அறிந்த எந்த மனிதரும் ஆயத்துல் குர்சி, சூரத்துல் பக்ராவின் கடைசி ஆயத்துக்கள் ஓதாமல் படுக்க மாட்டார் என்று கூறினார்கள். மேலும் திருமிதியுடைய அறிவிப்பில் அல்லாஹு தஆலா வானம் பூமியை படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன் ஒரு கிதாபை எழுதினான். அதிலிருந்து 2 ஆயத்துக்களை இறக்கி அதன் மூலம் சூரத்துல் பக்ராவை முடித்துள்ளான். எந்த வீட்டில் 3 இரவுகள் வரை இதை ஓதப்படுமோ அவ்வீட்டிற்கு அருகிலும் சைத்தான் நெருங்க முடியாது என்று கூறப்பட்டுள்ளது. நாங்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அமர்ந்திருந்தோம். அச்சபையில் ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அங்கு இருந்தார்கள். அப்பொழுது திடீரென்று பயமுறுத்தக்கூடிய மிக பெரும் சப்தம் வானத்திலிருந்து கேட்டது. ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தின்பால் தலையை உயர்த்தி இதுவரை திறக்கப்படாத வானத்தின் கதவு திறக்கப்பட்டுள்ளது என்று கூறினார்கள். அந்த கதவு வழியாக ஒரு வானவர் இறங்கி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தங்களுக்கு சுப செய்தி உண்டாகட்டும், சூரத்துல் ஃபாத்திஹா மற்றும் சூரத்துல் பக்ராவின் கடைசி ஆயத்துகள் ஆகிய 2 ஒலிகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. இதற்கு முன் எந்த நபிக்கும் அவை கொடுக்கப்படவில்லை என்று கூறினார்கள். நூல் முஸ்லிம். இந்த ஹதீஸ்கள் இந்த முபாரக்கான ஆயத்துகள் சம்பந்தமாக கூறப்பட்டுள்ளன. ஆதாரம் தப்சீர் இப்னு கசீர் பாகம் 1 பக்கம் 383. மேலும் துன்பம் அணுகாதிருக்க பெருமானார் கூறியதாக நபித்தோழர் கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். துன்பம் குறுக்கிட்ட வேளையில் ஒருவர் ஆயத்துல் குர்சியையும் சூரா பக்ராவில் இறுதியான 2 வசனங்களையும் ஓதினால் அவனை இறைவன் காப்பாற்றுவான். மேலும் இஸ்லாமிய நூற்களில் குறிப்பிட்டுள்ளதாவது, ஆயத்துல் குர்சியையும் சூரா பக்ராவின் இறுதி 2 ஆயத்துகளையும் எழுதி தாவீஸ் செய்து கழுத்தில் அணிந்து கொண்டால் இருதய படபடப்பு அகலும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் ஹக்கீம் என்னும் அறிஞர் சொல்கிறார், சூரா பக்ராவின் கடைசி வசனங்களை ஒருவர் இரவிலும் பகலிலும் ஓதினால் அவருக்கு இறையருளால் அதிகமான நினைவாற்றலும் விரிவான இதயமும் கிடைக்கும். அவர் கடன்கள் தீர்ந்து போகும், கவலை நீங்கும், கொடுமைக்காரர்களின் தீங்குகளில் இருந்தும் பாதுகாப்பு கிடைப்பதோடு பகைமையும் அகலும். அவருக்கு ஆழ்ந்த உறுதி ஏற்படும், அவருடைய நாட்டங்கள் நிறைவேறும் என்று கூறியுள்ளார்கள். ஆஸ்துமா அகலவும்
சூரத்துல் பக்ராவின் கடைசி 2 வசனங்களை எழுதி தாவீசாவும் அணிந்து கொள்ளலாம், ஓதியும் பயன்பெறலாம் இன்ஷா அல்லாஹ். மேலும் ஆயத்துல் குர்சியையும் சூரா பக்ராவின் கடைசி ஆயத்துகளும் அவற்றை ஓதாது இரவில் உறங்கச் செல்பவர் அறிவுடையவர் ஆகார் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இத்தனை சிறப்புமிக்க சூரத்துல் பக்ராவின் கடைசி 2 வசனங்கள் பின்: மனிதர்களே, நம்முடைய தூதர் தம் இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பெற்ற வேதத்தை மெய்யாகவே விசுவாசிக்கின்றனர். இவ்வாறே மற்ற விசுவாசிகளும் விசுவாசிக்கின்றனர். இவர்கள் அனைவரும் அல்லாஹுவையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் விசுவாசிக்கின்றனர். தவிர அவனுடைய தூதர்களில் எவரையும் தூதர் அல்லவென்று நாங்கள் பிரித்து நிராகரித்து விட மாட்டோம் என்றும், இறைவனே, உன் வேத வசனங்களை நாங்கள் செவியுற்றோம், உன் கட்டளைக்கு நாங்கள் வழிபட்டோம். எங்கள் இறைவனே, நாங்கள் உனது மன்னிப்பை கோருகிறோம், உன்னிடமே தான் நாங்கள் சேர வேண்டி இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். அல்லாஹ் யாதொரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மேல் நிர்பந்திப்பதில்லை. அவை தேடிக்கொண்ட நன்மை அவைகளுக்கே, அவை தேடிக்கொண்ட தீமை அவைகளுக்கே கேடு விளைவிக்கும். எங்கள் இறைவனே, நாங்கள் எங்கள் கடமைகளை செய்ய மறந்து விட்டாலும் அல்லது அதிக தவறிழைத்து விட்டாலும் அதை பற்றி நீ எங்களை குற்றம் பிடிக்காதே. எங்கள் இறைவனே, எங்கள் மீது கடினமான கட்டளைகளை விதித்து பலுவான சுமையை சுமத்தி விடாதே. எங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது கடினமான கட்டளைகளை நீ சுமத்தியவாறு சுமத்தாதே. எங்கள் இறைவனே, நாங்கள் தாங்க முடியாத துன்பங்களை எங்கள் மீது சுமத்தி விடாதே. எங்கள் குற்றங்களை மன்னிப்பாயாக, எங்களை பொறுப்பாயாக, எங்கள் மீது கருணை புரிவாயாக. நீதான் எங்கள் இரட்சகன். ஆகவே உன்னை நிராகரிக்கும் மனிதர்கள் மீது வெற்றி பெற நீ எங்களுக்கு உதவி புரிவாயாக. ஆமீன். சூரத்துல் பக்ராவின் கடைசி 2 வசனங்களின் நன்மைகளையும் அதன் பொருளையும் விளங்கினோம். இன்ஷா அல்லாஹ் இதன்படி ஒவ்வொரு நாளும் நாம் அமல் செய்ய அல்லாஹு தாலா ரஹ்மத் செய்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا